இனிய மக்களே, இன்றைய காணொளியில் கடவுளின் பக்தன் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதையை கொண்டு வந்துள்ளேன். மக்களே, ஒரே ஒரு முறை உங்களுக்கு கடவுளை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வரம் கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்போம் தானே. ஆனால் இந்த கடவுளின் பக்தனை பாருங்களேன், கதையின் இறுதியில் என்ன நடக்கிறது என்று. சரி வாங்க கதைக்குள் செல்வோம். நகரத்திலிருந்து வெகு தொலைவில் வேங்கைபுரம் என்ற கிராமப்புறம் இருந்தது. அழகான அமைதியான கிராமம் அது. அங்கு தீபன் என்பவர் தன் அழகான குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இவருக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆலயம் சென்று கடவுளை தரிசித்துவிட்டு வந்து விடுவார். இப்படி காலங்கள் கடந்து கொண்டிருக்க ஒரு முறை பஞ்சம் நிலவ தொடங்கியது. ஊர் முழுவதும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. வறுமை சூழல் இவரையும் தொற்றிக்கொண்டது. ஊர் மக்கள் பலரும் தொலையில் இருக்கும் நகருக்கு இடம் மாறி செல்ல தொடங்கினர். ஆனால் தீபனுக்கு மட்டும் அதற்கு மனமே வரவில்லை. எப்போதும் கடவுள் முன்பு உருகி உருகி கடவுளை புகழ்ந்தவர் இப்போது கடவுளிடம் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பித்தார். கடவுளே, நான் உன்னை நம்பிதானே வாழ்ந்தேன். ஒருவேளை உணவுக்கு கூட என் வாழ்வில் கஷ்டப்படும் நிலை உருவானதே. என் வாழ்வில் ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன்? என் கடவுளே இந்த துன்பம் என்று பல கேள்விகளை அடுக்கடுக்காக தொடுத்துவிட்டு விரக்தியோடு வீடு திரும்பும் வழியில் பெருங்காற்றுடன் இடி மின்னல் இடிக்க பயந்து போன அவர் அருகில் இருந்த பாழடைந்த ஒரு கட்டடத்திற்குள் ஒதுங்கினார். அப்போது ஒரு அசிரிரி கேட்டது. தீபன், நான் தான் உன் கடவுள் என்றது அந்த குரல். ஒன்றும் புரியாமல் திடுக்கிட்டு பயந்து போய் நின்றார். ஒரு வழியாக சுதாரித்து கொண்டு, கடவுளே, இந்த பக்தனை தேடியா வந்திருக்கீங்க? மகிழ்ச்சி என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார். கடவுள் பேச ஆரம்பித்தார். பக்தா, உனது பிரச்சனை தான் என்ன என்று கேட்க அவனின் வறுமையின் நிலையை சொல்லி முடித்தார். கடவுளோ அவனிடம், பக்தா, எல்லாவித துன்பத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். நீ கவலைப்படாதே. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். ஆனால் அதற்கு முன் கடவுள் என்றால் எல்லாம் கேட்டவுடனே தந்துவிட வேண்டுமா? அதற்கான கால நேரம் சூழ்நிலை எல்லாம் இல்லையா? அதை தெரிந்து கொள்வதற்காய் நீ ஒரு நாள் மட்டும் கடவுளாய் மாறி இந்த உலகில் என்ன நடக்கிறது என்று பார் என்றார் கடவுள். சரி என்று தீபனும் ஏற்றுக்கொண்டான். அப்போது கடவுள், இந்த பாழடைந்த கட்டடத்திற்குள் நீ மாயையாய் மறைந்திருப்பாய். நீ இங்கு இருப்பது யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் உன்னால் பார்க்க முடியும். மற்றவர் கண்களுக்கு நீ தெரிய மாட்டாய். நீ எதையும் பேசவே கூடாது. என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையும் போட்டார். அப்போது தங்க வியாபாரி ஒருவர் அந்த வழியாக பணமும் நகையும் கொண்டு வரவே அந்த கட்டடத்தில் தங்கி ஓய்வெடுத்து தூங்கிவிட்டு செல்ல நினைத்தார். அதேபோல் அவர் ஓய்வெடுத்து முடித்து திரும்பி செல்லும்போது பணப்பையை அங்கேயே மறந்துவிட்டு சென்று விடுகிறார். அதற்கு பின் இரண்டாவதாக ஒரு ஏழை தனது சொத்து பத்தையெல்லாம் ஒருவரால் ஏமாற்றப்பட்ட நிலையில் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் ஒருவர் வருகிறார். அவர் வரும்போது அந்த பணப்பை அங்கு இருப்பதை கண்டு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி தனது ஊருக்கு அதை எடுத்து செல்கிறார். மூன்றாவதாக ஒருவர் வருகிறார். அவர் இளைப்பாறுவதற்காகவே அங்கு தங்கியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் பக்தர். அப்போது திடீரென்று முதலில் சென்ற தங்க வியாபாரி சில ஆட்களோடு வந்து மூன்றாவதாக தங்கியே இருந்த வழிப்போக்கனை அடிக்க தொடங்க, ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று அவனும் அடி வாங்கியபடியே விசாரித்தான். எனது பணப்பையை நீதானே வைத்திருக்கிறாய், அது எங்கே? தந்துவிடு, இல்லை என்றால் உன்னை விடமாட்டேன் என்றான். அதை கேட்டதும் வழிப்போக்கன் திணறி போய், நான் எதுவும் எடுக்கவில்லை ஐயா, என்னை விட்டு விடுங்கள் என்று கதறினான். தங்க வியாபாரியோ விட்ட பாடில்லை. இதை பார்க்க சகிக்காத பக்தன் மறைந்திருந்த மாய நிலையிலிருந்து வெளிவந்து, அதை அவர் எடுக்கவில்லை, வேறு ஒருவர் இவருக்கு முன்னால் வந்தார், அவர்தான் அதை எடுத்து சென்றார் என்று சொல்ல, வியாபாரியோ வழிப்போக்கனை விட்டுவிட்டு ஏழையை தேடிச் சென்று பணத்தை பெற்று கொண்டான். இதை கண்ட கடவுள் பக்தனை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய்? நீ பொறுமையாக இருக்கக்கூடாதா என்று கேட்க, கடவுளே, என் மீது என்ன தவறு? ஒரு பாவமும் செய்யாத அவனை நான் காப்பாற்றி தானே விட்டேன் என்றான். அப்போதுதான் கடவுள் அவருக்கான நீதியை சொல்லத் தொடங்கினார். அந்த தங்க வியாபாரி ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் ஏழைகளை ஏய்த்து பிழைத்து சொத்தை சேர்த்தவன்.
ஆனால் இரண்டாவதாக வந்தவர் நல்லவர். ஊர் மக்களுக்காக செலவு செய்து ஒருவரால் ஏமாற்றப்பட்டவர். அப்படி அவரை ஏமாற்றியதே மூன்றாவதாக வந்த வழிப்போக்கன்தான். அப்படி ஏமாற்றிய வழிப்போக்கனை வியாபாரியிடம் அடி வாங்கி திருத்தவும், மக்களை ஏமாற்றி பிழைத்த தங்க வியாபாரியின் பணத்தை மீண்டும் மக்களுக்கே போய் சேரவும் அந்த ஏழை நல்லவரிடம் பணம் போய் சேருமாறு நினைத்தேன். ஆனால் நீ உன் பொறுமையின்மையால் இப்படி செய்து விட்டாயே என்றார். தப்பு பண்ணிட்டேன் கடவுளே, என்னை மன்னித்து விடுங்க. எல்லாவித துன்பத்திற்கு பின்னும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் என்றான். அப்போது கடவுள், பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு அவன், வரமெல்லாம் வேண்டாம், என் துன்பத்திற்கு பின் இருக்கும் நன்மையை தேடி செல்கிறேன் என்று கடவுள் மறையும் முன்பு அவன் புறப்பட்டு சென்றான். இனிய மக்களே, கதை எப்படி இருக்கு? இந்த கதை நமக்கு உணர்த்தும் செய்தி, துன்பம் என்பது ஒரு மறைபொருள். அது இறைவனுக்கே தெரியும். எனினும் அதிலிருந்து கடவுள் நம்மை காப்பார் என்பதுதான் இறை நம்பிக்கை. சரி, மீண்டும் மற்றும் ஒரு கதை காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் செல்வி ஜெயா. டாடா, பை பை.